இந்த வீடியோவில் ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை பண்ணுறேன். ஐம்பது ml அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒன்றுலேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் சோம்பு, 15லேருந்து 20 வரைக்கும் மிளகாய் வத்தல், இந்த ஃப்ரைக்கு காரம் அந்த மிளகாய் வத்தல் மட்டும்தான், மிளகாய் தூள் எதுவும் நான் சேர்க்க போகிறதில்ல. மிளகாய் கொஞ்சம் பொரிஞ்சு கலர் மாற ஆரம்பித்த உடனே 1/2 கப்பு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அரை கிலோ போன்லெஸ் சிக்கன் சின்ன துண்டா வெட்டினது, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. என்னோட வீடியோவை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைக்கும்போது 1 கப்பு இஞ்சிக்கு 1.5 கப்பு பூண்டு சேர்த்து அரைக்கிறது தான் என்னோட அளவு. மசாலா எல்லாம் நல்லா சிக்கனோட சேர்த்து கலந்து மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக விடலாம். அடிக்கடி கிளறி விட்டுக்கணும். மூணுலேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். உங்களுக்கு என்னோட ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோட வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சிக்கன் தண்ணி விட்டதுக்கப்புறம் மூடி போட வேண்டாம். சின்ன வெங்காயம் 2 துண்டா வெட்டினது, ஒரு ஃபுல் கப்பு, ஒரு 10லேருந்து 12 பல்லு பூண்டு 1-2 தட்டினது,
அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அடிக்கடி கிளறி விட்டுக்கணும். சிக்கன் வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். அதனால் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பத்து செகண்ட்ஸுக்கு ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கணும். சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃப்ரை எல்லா குழம்போடையும் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு கூட நல்லாயிருக்கும்.